வணக்கம் மக்களே. டே 1 டே 2 பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. நிறைய பேர் வந்து இதை பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் வந்து சாட் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட குரூப்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். மற்றவங்களாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டே 1 டே 2 ஓகேங்களா. நிறைய பேர் புதுசாக வரீங்க சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் 12th படித்த பசங்களாக இருந்தாலும் உங்களோட இன்ஜினியரிங்க்கும் உங்களோட அடுத்த கரியர் கைடன்ஸுக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவோம். 11th பசங்க 12த்துக்கும் 10th பசங்க அடுத்து வரப்போ 11th 12th எல்லாத்துக்குமே நம்ம சேனல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா. இது வந்து டே 1 கொடுத்துருந்தோம், எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இது டே 2 கொடுத்துருந்தோம், எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இது டே 3. இன்கேஸ் முடிக்க முடியலன்னா அப்படின்னா கூட டே 1 டே 2 முடிக்காம ஸ்ட்ரைட்டாக டே 3 பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் படிச்சுக்கலான்னு ஒரு செக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ டே 3 இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் நமக்கு 4 நாள் தான் இருக்குது. அது 2 நாள் தமிழ் இங்கிலீஷ் போக பேலன்ஸ் 2 நாள் தான் இருக்கும். 11th 12th ஒரு நாள் கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் ரிவைஸ்குள்ளே போயிடணும், இல்லைனா ரொம்ப டாப் லெசன்ஸ்குள்ளே போகணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 10th பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் போயிருக்கேன். 11th 12th பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டேன், இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போயிட்டேன். அதுவும் 3 மார்க் போயிட்டேன். ஏன் 3 மார்க் போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு அடி வாங்குறது ப்ராப்ளம்ஸும் 3 மார்க்கும் தான். 5 மார்க் நீ எப்படியோ எழுதிடுவேன். 25 கொஸ்டின் எப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தோம்னா அதுலேருந்து வந்துடும். ஸோ ஓகே ரைட். பட் ஆனால் 3 மார்க்கில் அடி வாங்குறீங்க, 2 மார்க்கில் அடி வாங்குறீங்க. ஸோ அதுக்காக 2 மார்க் 3 மார்க் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. ஓகேவா. அதே மாதிரி ஈவினிங். ஓகேவா. ஈவினிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக 10th வந்து சயின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் கொடுக்குற இந்த வீடியோ டே 3 இன்னைக்கு அப்படின்னா இது நீ அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. ரைட். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்னிங் காலங்காத்தால ஏஞ்சிக்கிறேன். எப்பயும் போல நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன், இல்லைனா 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன். ஓகேவா. ஏஞ்ச உடனே இங்கிலீஷில் இருக்க ஃபஸ்ட்டு 3 லெசனோட ரோஸு ஓஎம் சப்ளிமெண்ட்ரி மொத்தோட 5 மார்க் ஃபுல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். எல்லா பேராகிராஃப் ஃபுல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். அதை வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேவா. இதில் எதனா தெரியாமல் பெண்டிங் இருந்தால் அதை கவர் பண்ணுங்க. ஓகேவா. அப்படி இல்லை எல்லாமே தெரியும் அப்படின்னா இதை விட்டுட்டு நீ தமிழ் வீக்காக இருக்கு அப்படின்னா தமிழில் இருக்கிற சிறுவினாஸ் பாரு. ஓகேவா. இது 3மே உனக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குன்னா, அப்படி இல்லைன்னா இதை உட்காந்து பாருங்க. ஓகே. இல்லை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷப்பாக. ஓகேவா. ஈவினிங் என்ன பண்ணுறேன்னா பயாலஜியில் பெண்டிங் லெசன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கீழே லிங்க்கில் போட்டு விட்றேன். ஆல்ரெடி இருக்கும் நம்மக்கிட்ட, நம்ம பழைய பசங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நோட் பண்ணி அதில் இருக்கிற பெண்டிங் லெசன்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ 5 லெசன் இருக்காது அப்படின்னா 5 லெசன் 4 படிச்சிருக்கேன்னா ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதை ஒன்றை ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஓகே ரைட். இது வந்து 10th ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரையும் பக்காவாக முடிக்க முடியும். நெக்ஸ்ட் 11th பொறுத்த வரைக்கும் மார்னிங்கில் ஃபிசிக்ஸில் 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் 3 மார்க் தான் மோஸ்ட்டாக உங்களுக்கு அட்டன் பண்ண மாட்டோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எதனா டூல் இருந்தால் அதில் டூலில் படிக்கலாம், வேறு சேனலில் பார்த்துருக்கலாம், வாட் எவர். ஓகேங்களா. நம்ம சேனல்லையுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 மார்க்கில் ஃபுல்லாக பார்த்துருங்க. முடிஞ்ச லிங்க்கும் கீழே போட்டு வைக்கிறேன். ஓகேவா. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏன்னா 3 மார்க்கில் தான் உங்களுக்கு அடி வாங்கும் மார்க்கு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th. ஓகே. நெக்ஸ்ட் ஈவினிங் பொறுத்த வரைக்கும் நான் மொத்தமாக 4 லெசன் கொடுத்துருக்கேன். 4மே இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேவா. இது 2ல் 1 படிங்க. இது 2ல் 1 படிங்க. பட் 4ம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா அந்த 4 ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபஸ்ட் லெசன் மட்டும் படிச்சிட்டிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன் இது. ஓகேவா. 4th லெசன் பாருங்கள், 12th லெசன் பாருங்கள். என்னன்னா எனக்கு ஸ்கூலில் 7, 8, 5 தான் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். இதை கம்பேர் பண்ணும்போது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதை நீங்கள் திருப்பி படித்து நீங்கள் அதே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை எக்ஸாம் அன்றைக்கி அந்த ரிவைசிங் டைமில் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெவல் ஒன்று இருக்குல்ல, 7, 8, 5, அதுக்கப்புறம் டாப் லெவல் இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குல்ல, அதுதான் 10, 2, 12, 4. 12 மோஸ்ட்டாக எல்லாரும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் படிக்க சொல்லுவேன். ஏன்னா 10ம் 11ம் நீ ஃபுல்லாக படிச்சிட்டேன்னா 12ம் ஃபுல்லாக படிச்சிட்டேன்னா 11 நீ சாய்ஸ் விடலாம். பட் நீ 11 சாய்ஸ் விட்டுனா 12th ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹாஃப் இயர்லிக்கு சாய்ஸ் விட்டுக்கோ, பட் பப்ளிக்கு படிச்சிரு. ஓகே. அடுத்து 12th பொறுத்த வரைக்கும் PAQ 2 மார்க்.
ஓகேவா? பிவைக்யூ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் அமைச்சிருப்பேன். அதில் 2 மார்க், 5 மார்க், 3 மார்க்னு எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அதில் நீங்கள் எப்படியும் 5 மார்க்குக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேவா? 3 மார்க் படிக்கிறவங்க 3 மார்க் படி. இது வந்து 2 மார்க் தான் இல்லை. நீங்கள் எதை வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்கள் வந்து 3 மார்க் வீக்காக இருந்தீங்கன்னா 3 மார்க் படிங்க. 2 மார்க் வீக்காக இருந்தீங்கன்னா 2 மார்க் படிங்க. இது வந்து மார்னிங்கில் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரில் படிச்சிடலாம். ஏன்னா நீ ஆல்ரெடி படித்த கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்டாக எல்லாமே இருக்கும். அதனால நீனும் கண்டிப்பாக படிக்க முடியும். ஓகேவா? அடுத்து ஈவினிங். ஈவினிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான லெசன்ஸ் ஒன்றும் 2 ஈஸியான லெசனும் கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சா 3மே பாரு, முடியலாம் 2 பாரு. ஓகேவா? 9.8 டஃப்பாக தான் இருக்கும் ஏரியா. ஓகேவா? 11th பசங்க யாருன்னா பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் 11th லெசன் படிக்க சொன்னல இம்பார்ட்டன்ட், அந்த 11th லெசன் தான் இங்கே 9.8ல வருது. அப்போ பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட்னு சொன்னல. ஓகே, சரி. இந்த 9th லெசன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ஏரியாவில் டிஃபரன்ஸ் இன்டகிரேஷன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 4.5 8.7 ரெண்டுத்தையும் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா? பாருங்க 4.5 4.5 8.7 இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக பாரு. அப்படி இல்லை 9.8 ஃபுல்லாக பாரு. இதில் எதனா ஒன்று பாரு. பட் 4.5 8.7 எக்ஸாம் முன்னாடி கூட படிக்க முடியும். 9.8 எக்ஸாம் முன்னாடி படிச்சேன்னா புரியவே புரியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தயவு செஞ்சு இதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எவ்வளோ அதிகப்படுத்தி படிக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நாளைக்கான ஷெட்யூல். ஓகே, ஸோ அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஹவர்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எங்களுக்காக நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணால் அந்த திருப்தி ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ மச், பாய்.